குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் 48 பேராகிராஃப்ஸ் உடைய டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரியின் இரண்டாவது பகுதி 15வது பேராகிராஃப்லேருந்து 29வது பேராகிராஃப் வரைக்கும், 1லிருந்து 14 பேராகிராஃப் வரைக்கும் ஒரு பார்ட் டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி 1 போட்டிருக்கோம். இது 15வது பேராகிராஃப்லேருந்து 29வது பேராகிராஃப் டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரியின் இரண்டாவது பகுதி. அடுத்து பேராகிராஃப்ஸ் 30லிருந்து 48 வரையிலும் ஒரே வீடியோவாக டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரியினுடைய மூன்றாவது பகுதி நம்ம போட்டலாம். இப்போது இந்த டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரியின் இரண்டாவது பகுதியில் இவர் ட்ராமாவை பற்றி மெயினாக சொல்கிறார். பொதுவாக லிட்ரேச்சரில் ரொம்ப ஒரு பாப்புலரான ஃபார்ம், லிட்டரரி ஃபார்ம்ஸ்லாம் நமக்கு தெரியும், போயட்ரியில் நிறைய இருக்குது. அதே மாதிரி ட்ராமாவில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ராமா இருக்குது, ஃபிக்ஷன் இருக்குது, ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது, பயோகிராஃபிஸ் இருக்குது, ப்ரோஸ் இருக்குது, நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் ட்ராமாட்டிக் ஆர்ட்டு தான் லிட்ரேச்சரில் ரொம்ப 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 பாப்புலர் ஃபார்ம். ஏன்னா ட்ராமா அப்படி கண்ணால் பார்க்குறது, எல்லோரும் ரசித்து பார்ப்பாங்க. இதை முதல்ல ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணது கிரீக் ரைட்டர்ஸ், கிரேட் ஏத்தேனியன், ஏத்தன்ஸ் நகரத்து ஏத்தன்ஸ் ரைட்டர்ஸ். ஏத்தன்ஸ் எங்கே இருக்குது? கிரீக்கில் இருக்குது. அதனால் இதை மற்றவங்கள்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாத காலத்திலேயே முதல்ல இந்த ட்ராமாட்டிக் ஆர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணது ஏத்தன்ஸ் பகுதியை சார்ந்த ரைட்டர்ஸ். தே ஆர் கிரீக் ரைட்டர்ஸ். இப்போது மாடர்ன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ட்ராஜடிஸ் வருது. ஆனால் அந்த ட்ராஜடிஸில் மியூசிக் கிடையாது, டான்ஸிங் கிடையாது. ஆனால் கிரீக் ரைட்டர்ஸினுடைய, அந்த ஏத்தேனியன் ரைட்டர்ஸினுடைய ட்ராமாவில் மியூசிக் இருக்கும், டான்ஸ் இருக்கும். ஆனால் மாடர்ன் ஸ்டேஜில் இருக்கிற ட்ராஜடிஸில் இது ரெண்டும் இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மியூசிக்கல் அட்மாஸ்பியர் இல்லை. அதனால மாடர்ன் ஸ்டேஜில் ட்ராஜடிஸில் மியூசிக் அண்ட் டான்ஸிங் கிடையாது. இதே மாதிரி அதனால தான் இந்த ரெண்டும் எப்போ இல்லாமல் போச்சோ அப்போவே பின்னாடி இருக்கிற செஞ்சுரிஸ்லாம் இந்த ட்ராமா சர்வைவ் ஆகாது அப்படின்னு ஷெல்லி அவருடைய காலத்திலே சொல்லிடுறார். இது வந்து ஷெல்லி சொல்கிறது, இப்போ உள்ள மாடர்ன் ஸ்டேஜ்னு சொல்கிறது ஷெல்லியினுடைய ஸ்டேஜஸ் காலத்தை சொல்கிறார். என்னுடைய இந்த காலத்தில் மாடர்ன் ஸ்டேஜ் என்று அவர் சொல்கிறது ஷெல்லியினுடைய காலத்தில் ட்ராமாவில் மியூசிக் அண்ட் டான்ஸ் இல்லை. இதுக்கு காரணம் மியூசிக்கல் அட்மாஸ்பியர் கிடையாது. இது இல்லாததுனால பின்னாடி வருகின்ற காலங்கள், அதாவது 18, 19, 20th செஞ்சுரியிலலாம் ஆல்மோஸ்ட் ட்ராமா காணாமல் போயிடும், அது இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஆனால் ஒன்று சொல்கிறார், இந்த மாடர்ன் ட்ராஜடிஸு இப்போ பாப்புலராக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஒன்று மியூசிக் அண்ட் டான்ஸிங் மிஸ்ஸிங், அதனால் அது ஒழிஞ்சு போகிறதுக்கான சான்ஸஸும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாடர்ன் ட்ராஜடி ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, த பிளெண்டிங் ஆஃப் ட்ராஜடி அண்ட் காமெடி. அதாவது ட்ராஜை காமெடின்னு சொல்கிறோமா இல்லையா? அரிஸ்டாட்டில் சொல்லுவார், ட்ராஜடியையும் காமெடியும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது அரிஸ்டாட்டில் போய்ட்டிக்கில் சொல்கிறது. இதைத்தான் சிட்னி அப்பாலஜி ஃபார் போய்ட்ரியிலையும் ட்ராஜடியும் காமெடியும் தனித்தனி. ஒரு அழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு காமெடியை கொண்டு வர்றது, காமெடியாக இருக்கும்போது ட்ராஜடியை கொண்டு வர்றது அதனுடைய எஃபெக்டை குறைச்சிரும், அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் ஷெல்லி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாடர்ன் ஸ்டேஜில் இந்த ரெண்டையும் மிங்கிள் பண்ணி இந்த ட்ராஜை காமெடிங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. அதாவது பழைய தீசிஸ் படி அது தப்பு தான், இருந்தாலும் இதை மிங்கிள் பண்ணது இது ரொம்பவும் பிரமாதம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்கிறார். கிங்லியர் இவ்வளோ புகழ் வாய்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதில் இருக்கிற காமெடி யூனிவர்சல் காமெடி. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எவன் பார்த்தாலும் அந்த காமெடிக்கு சிரிப்பான். அது மாதிரி கிங்லியர் என்ற ஒரு ட்ராஜடி இவ்வளோ பாப்புலர் ஆனதுக்கு காரணம் அது கிரீக் ட்ராஜடியை விட, கிரீக்கில் இருக்கக்கூடிய ட்ராஜடிஸ் ஈடிப்பஸ் த ரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஈடிப்பஸ் டைரேனஸ் அல்லது அகமெம்னான் என்ற இந்த கிரீக் ட்ராஜடிஸை விட
கிங் லியர் என்ற ட்ராஜடிஸ் ரொம்ப பாப்புலராக இருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணம் அதில் இருக்கிற யூனிவர்சல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லிடுறார். இன்னொன்று, ஸ்டேஜிலிருந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை பேனிஷ் பண்ணிட்டாங்க. ரிலீஜியன் அதுக்கும் ஸ்டேஜுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது ரிலீஜியஸ் ட்ராமான்னா இருந்துச்சு ஒரு காலத்தில், அதெல்லாம் இப்போ கிடையாது. இதெல்லாம் ஸ்டேஜிலிருந்து பேனிஷ் பண்ணிட்டாங்க. அதனால கால்டரன் அப்படிங்கிறவர் அவர் ஒரு முயற்சி பண்ணார். அவர் ஒரு ட்ராமா எழுதினார், அதற்கு பேர் ஆட்டோஸ்னு பேர். அந்த ஆட்டோஸில் எதெல்லாம் ஷேக்ஸ்பியர் நெக்லெக்ட் பண்ண விஷயம், எதை ஷேக்ஸ்பியர் நெக்லெக்ட் பண்ணார், ட்ராமாவுக்கும் ரிலீஜியனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அவர் பண்ணலை, ஷேக்ஸ்பியர் பண்ணலை. அதே மாதிரி மியூசிக் அண்ட் டான்ஸையும் அக்காமடேட் பண்ணலை. ஸோ ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ட்ராமாவில் நெக்லெக்ட் பண்ண 2 விஷயம். ஒன்று, ட்ராமாவோட ரிலீஜியனை மிக்ஸ் பண்ணலை, அதாவது ரிலேஷன் பிட்வீன் த ட்ராமா அண்ட் ரிலீஜியனை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. அடுத்தது, மியூசிக் அண்ட் டான்ஸையும் அக்காமடேட் பண்ணலை. இது 2ஐயும் அவர் நெக்லெக்ட் பண்ணார். இந்த நெக்லெக்ட் பண்ண இந்த 2 விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு கால்டரான் அப்படிங்கிறவர் ஆட்டோஸ் என்கின்ற ட்ராமாவில் அது 2ஐயும் புகுத்தினார். ஸோ கால்டரானுடைய ஆட்டோஸ் என்ற இந்த ட்ராமா கொஞ்சம் முக்கியமான ட்ராமா, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காரணத்துக்காக ஷேக்ஸ்பியர் நெக்லெக்ட் பண்ண 2 விஷயத்தை சேர்த்து அதை கொண்டு வந்து முயற்சி பண்ணார். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம், அரசியலில் ரிலீஜியன் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் காந்தி பார்த்திங்கன்னா ரிலீஜியனும் அரசியலும் வேறு கிடையாது, ரிலீஜியனும் பியூராக இருக்கணும், அதே மாதிரி பாலிட்டிக்ஸும் பியூராக இருக்கணும் அப்படி சொல்லுவார் அவர். அதனால் ரிலீஜியனையும் அரசியலையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி ரிலீஜியனும் ட்ராமாவும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் கால்டரான் என்ன பண்ணார்னா தன்னுடைய ஆட்டோஸ் அப்படிங்கிறதுல அந்த 2ஐயும் மிங்கிள் பண்ணி ஒன்று பண்ண முயற்சித்தார். அடுத்தது குட் அண்ட் ஈவிலை பற்றி 16th பேராகிராஃபில் என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக எப்போ ஒரு ட்ராமாவில் பொயட்ரியை நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுறதை நிறுத்திட்டீங்கன்னாவே அங்கே ஈவில் வந்துடும். குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் பொயட்ரி. இந்த பொயட்ரி இருந்துச்சுன்னா இந்த சமுதாயத்திலேயே, எந்த சமுதாயத்தில் பொயட்ரி இருக்கோ அங்கே அது குட்டு. எந்த சமுதாயத்தில் பொயட்ரி இல்லையோ அது பேட், அது ஈவில். இதுதான் டெஃபினேஷன், ஒரே வரியில் சொல்லிட்டார். த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் பொயட்ரி டு பி கனெக்டட் வித் குட் அண்ட் ஈவில். தன்னுடைய காண்டக்ட்லையும் ஹேபிட்லையும், காண்டக்டில் குட் காண்டக்ட் குட் ஹேபிட் அப்படின்னா அங்கே பொயட்ரி இருக்குதுன்னு அர்த்தம். குட் காண்டக்ட் அண்ட் குட் ஹேபிட் இல்லைன்னா அங்கே ஈவில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் பொயட்ரி அல்லது ஆப்சன்ஸ் ஆஃப் பொயட்ரியை வச்சு தான் ஒரு சொசைட்டி குட் சொசைட்டியா ஈவில் சொசைட்டியா என்று புரிந்து கொள்ளலாம். எந்த சமூகத்தில் பொயட்ரியை ரொம்ப மக்கள் விரும்பி ரசித்து எடுத்துக்கிறாங்களோ அந்த சமுதாயம் குட் சொசைட்டியாக இருக்கும். எந்த சமுதாயம் சொசைட்டி பொயட்ரியை நெக்லெக்ட் பண்ணுதோ அந்த சமுதாயம் ஒரு ஈவில் சொசைட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் ட்ராமாவிலையும் அவர் சொல்கிறார். ட்ராமாவிலையும் எப்பொழுது நீங்கள் பொயட்ரியை எம்ப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பொயட்ரியை எப்போ நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களையோ அப்போவே அது ஈவிலாக மாறிடுது அப்படின்னு குட் அண்ட் ஈவிலை பற்றி அவருடைய கருத்தை சொல்லுகிறார். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ராமா, ட்ராமாவினுடைய முக்கியத்துவம். ட்ராமா என்பது ஒரு ஏஜ்னா ஷேக்ஸ்பியரியன் ஏஜு, அப்புறம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஜாக்கோபியன் ஏஜ் ஆஃப் பியூரிட்டன்ஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஏஜ் மாரல்லையும் இன்டலெக்சுவல் கிரேட்னஸ் ஒரு ஏஜில் இருக்குது அப்படின்னா அங்கே ட்ராமா இருக்குன்னு அர்த்தம். அங்கே ட்ராமா இருக்குன்னு அர்த்தம். ஆல்வேஸ் ட்ராமா கோ எக்ஸிஸ்டட் வித் மாரல் அண்ட் இன்டலெக்சுவல் கிரேட்னஸ் ஆஃப் த ஏஜ்.
ஒரு ஏஜில் மாரல் அண்ட் இன்டலெக்சுவல் ரெண்டும் அதனுடைய கிரேட்னஸ் இருக்குன்னா அதோட அந்த சமுதாயத்தில் ட்ராமா கோ எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கு. இதற்கு என்ன சொல்கிறாருன்னா, கிரீக் ட்ராஜடிஸ் வந்து ஐடியல் பர்ஃபெக்ஷன் அண்ட் எனர்ஜி இது ஒவ்வொருத்தரும் விரும்புவாங்க. ஒவ்வொருவரும் விரும்புகின்ற ஒன்று ஐடியல் பர்ஃபெக்ஷன் அண்ட் ஐடியல் எனர்ஜி. இதை படம் பிடித்து காட்டுவது தான் கிரீக் ட்ராஜடிஸ் ரெண்டுமே. கிரீக் ட்ராஜடிஸ் எல்லாமே ஐடியல் பர்ஃபெக்ஷனையும் ஐடியல் எனர்ஜியும் ஒவ்வொருத்தரும் நேசிக்கின்ற அந்த இரண்டையும் படம் பிடித்து காட்டுவது கிரீக் ட்ராஜடிஸ். அப்போது ட்ராஜடிஸ் அதாவது ட்ராமா இருக்குன்னா அந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கும், ஐடியல் பர்ஃபெக்ஷனும் ஐடியல் எனர்ஜியும் எல்லோரும் விரும்புகின்றது இருக்கும். ட்ராமாங்கிறது நமக்கு தெரியும், இது அசோசியேட்டட் வித் இமேஜினேஷன், ஒரு மனிதனுடைய கற்பனையோட தொடர்புடையது ட்ராமா. இது அந்த ட்ராமாவில் வரக்கூடிய பிட்டி, இரக்கம், பரிவு, டெரர், சாரோ, இண்டிக்னேஷன் இவையெல்லாம் நல் உணர்வுகளை வளர்க்கும். ஸோ ஒரு ட்ராமா என்பது கற்பனையோட தொடர்புடையது. அந்த ட்ராமாவில் வரக்கூடிய பொதுவாக ட்ராஜடிஸில் இது வரும். பிட்டி, இண்டிக்னேஷன், டெரர் அண்ட் சாரோ இவைகள் ஒரு மனிதனின் நல் உணர்வை வளர்க்கும். இப்போது ஒரு நீடித்த அமைதி, அப்படியே வீட்டில் எல்லாம் ரொம்ப காமாக இருக்காங்க, ஒரு எக்ஸால்டட் காம், ப்ரொலாங்டு காம், ஒரு நீண்ட அமைதி என்ன பண்ணுன்னா க்ரைமை நீண்ட அமைதி. அப்புறம் ஆயுதம் இல்லாத க்ரைம், அதாவது குற்றம் என்பது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குற்றம். டிஸார்ம் ஆயுதம், ஆர்ம்டு அப்படின்னா ஆயுதம் தாங்கிய, டிஸார்ம்டு என்றால் ஆயுதம் இல்லாத. ஸோ ஆயுதமற்ற க்ரைம். இந்த இடத்துல ஆயுதம்னா கத்தி கபடா அப்படி எடுத்துக்கக்கூடாது. அதாவது க்ரைம் என்பது தனிமைப்படுத்தப்பட்ட க்ரைம். ஸோ தனிமைப்படுத்தப்பட்ட க்ரைம், ஒரு நீண்ட அமைதி, இது எல்லாமே ஒரு ஃபேட்டல் கான்சிக்வன்சஸ். அதாவது ஒரு ட்ராஜடி அப்படின்னாவே என்ன இருக்கும், அதனுடைய ஒரு ஃபேட்டல் கான்சிக்வன்ஸ், ஒரு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லையா. இந்த மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றிலிருந்து மனிதனை பாதுகாப்பது அந்த எக்ஸால்டட் காம், ஒரு நீண்ட அமைதி. வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை ஒருத்தர் சொல்லி அதற்கு அடுத்தவங்க பதில் சொல்லி சண்டை இருந்துக்கிட்டே இருந்தால் போயிடும். ஆனால் ஒரு நீண்ட அமைதி வந்துருச்சு அப்படின்னா அப்போ மெதுவாக அந்த இரண்டு மனங்களும் ஒன்று சேர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஒரு க்ரைமில் இருந்து பாதுகாக்கிறது ஒரு நீண்ட அமைதி, தனிமைப்படுத்தப்பட்ட குற்றம், இவைகளெல்லாம் ஒரு ஃபேட்டல் கான்சிக்வன்சஸை குறைச்சிரும். அதனால தான் ஒரு நல்ல ட்ராமாவில் என்ன செய்வாங்க அப்படின்னா, எதையும் குற்றம் சொல்ல மாட்டாங்க, எதையும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க, எதையும் வெறுக்க மாட்டாங்க. இது என்ன பண்ணுன்னா, ஒரு நல்ல ட்ராமா செல்ஃப் நாலேஜையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் தான் டீச் பண்ணும். அப்போது ஒரு ட்ராமா என்பது செல்ஃப் நாலேஜையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் தான் டீச் பண்ணணுமே ஒழிய அது தப்பு, இது குற்றம், இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. தெர் இஸ் நோ சென்சியூர் ஆர் ஹேட்ரட் இன் அ குட் ட்ராமா. இதுதான் ஒரு குட் ட்ராமாவுக்கு அடையாளம். ஒரு ட்ராமா என்பது பல பல கோணங்களில் இருக்கக்கூடிய ஒரு மிரர் மாதிரி. இது ஹியூமன் நேச்சர், மனித இயல்புகளின் பல்வேறு விதமான பண்புகளை பிரதிபலிக்கும். ஏன்னா இது 360 டிகிரி மிரர், மெனி சைடட் மிரர். அதனால் என்ன பண்ணுன்னா, ஒரு மனித இயல்பினுடைய எல்லா பகுதிகளையும் படம் பிடித்து காட்டுவது ஒரு ட்ராமாவுடைய இயல்பு. ஸோ எ ட்ராமா இஸ் மெனி சைடட் மிரர் which collects and the brightest rays of human nature and reproduces them. அப்போது மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் நேச்சர்னுடைய எல்லாத்தையும் வாங்கி அதை மீண்டும் பிரதிபலிக்கும் போது எப்படி பண்ணோன்னா, அதை விட ரொம்ப மெஜஸ்டிக், கம்பீரமாக, ரொம்ப
பியூட்டிஃபுல்லாக இது ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதாவது ஹியூமன் நேச்சரில் இருக்கிற இது ஒரு ட்ராமா என்பது ஹியூமன் நேச்சரில் இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளையும் உள்வாங்கி மீண்டும் அதைவிட கம்பீரமாக அழகாக பலதரப்பட்ட வகையில் மீண்டும் பிரதிபலிக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ராமா. ஆனால் இப்போ ட்ராமாவுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, சமூக வாழ்க்கை சீரழிந்து போகுது அப்படின்னா ட்ராமாவும் சீரழிஞ்சிடும். பொதுவாக ட்ராமா என்ன பண்ணணும்னா, சமூக வாழ்க்கை சீரழிந்து போன சமூக வாழ்க்கையை சிம்பத்தைஸ் பண்ணுறது ஒரு ட்ராமாவுடைய வேலை. இப்போது ட்ராமா என்பது பழைய ட்ராமாவனுடைய ஒரு கோல்டு இமிட்டேஷனாக மாறிடுச்சு. அதை இமிட்டேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ட்ராமாவில் ஒரு புத்துணர்வு இல்லை. அப்படியே சமூகத்தை திருப்பி போட வகையில் அல்லது சமூகத்தை புரட்டி போடுகின்ற தன்மையுடைய ஒரு ட்ராமா உருவாகலை. இது மனித வாழ்க்கை, சமூக வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது, அதை பிரதிபலிக்குது. அப்போ சமூக வாழ்க்கை சீரழிக்குது, அதனால் ட்ராமாவும் சீரழிஞ்சு போச்சு. இது பழைய ட்ராமாவுடைய ஒரு கோல்டு இமிட்டேஷனாக மாறிடுச்சு அப்படின்ட்டு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. அடிஷனுடைய ப்ளே கேட்டோ பழைய கிளாசிக்கல் டொமஸ்டிக் ட்ராமாவுடைய ஒரு ஸ்பெசிமன், ஒரு அடையாளமாக இருக்குது. அவ்வளவுதான். ட்ராமாங்கிறது இப்போ ரொம்ப இல்லை. ஷேக்ஸ்பியர் காலத்தில் அதுக்கப்புறம் இருந்த காலத்துலலாம் ட்ராமா இருந்துச்சு. இப்போ ட்ராமாவுடைய தன்மை ரொம்ப போயிடுச்சு, இழந்து போயிடுச்சு அப்படின்ட்டு பொயட்ரியை சொல்கிறார். பொயட்ரிங்கிறது ஒரு ஸ்வேர்ட் ஆஃப் லைட்னிங், அப்படியே மின்னலினுடைய கத்தி வீச்சு. அது அப்படி சொல்லிட்டு 2ஆம் சார்ல்ஸ் மன்னன் காலத்தில் ட்ராமா அப்படியே போயிடுச்சு. 2ஆம் சார்ல்ஸ் மன்னனுடைய ஆட்சியில் ட்ராமா என்பது வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. அதே மாதிரி ஆனால் ட்ராமா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனால் பொயட்ரியினுடைய எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் பொயட்ரியும் பழக்கத்தில் வந்துருச்சு. லிரிக், ஓல்டு, எப்பிக் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, பேலட்ஸ் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் பொயட்ரியும் வழக்கத்துக்கு வந்துருச்சு. ஆனால் ட்ராமா கீழே போயிடுச்சு. மில்டன் மட்டும்தான் அவன் ஏஜுக்கு பொருத்தம் இல்லாத ஒருத்தன். அவன் ஏஜுக்கு மில்டன் அந்த ஏஜ் ஏஜ் ஆஃப் பொயட்ரி இல்லை. ஆனால் மில்டன் மட்டும் அந்த ஏஜில் தனித்து நின்னான். அவருடைய பொயட்ரி, அந்த பொயட்ரி பொதுவாக ட்ராமாவுக்குள்ளே பொயட்ரி இருக்கும் இல்லையா. அட் சச் பீரியட் பொயட்ரி சீசஸ் டு பி எக்ஸ்பிரஸ்ட் அப்பான் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ராமா. ஒரு காமெடி ஒரு ஐடியல் யூனிவர்சாலிட்டி தன்மையை ஒரு காமெடி இழந்து போயிடுச்சு. பொதுவாக காமெடி அப்படின்னாவே எப்படி இருக்கணும், அப்படி மனம் விட்டு அடி வயிற்றிலிருந்து சிரிக்கணும். ஆனால் அது போய் ஒரு ஸ்மைல் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ காமெடி தன்னுடைய யூனிவர்சாலிட்டி தன்மையை இழந்துருச்சு. அந்த ஹியூமர் இருக்க வேண்டிய இடத்துல விட்டு இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப ஏதும் தெரியாதவங்க தான் மனம் விட்டு வாய் விட்டு சிரிப்பாங்க. ரொம்ப அறிவாளியாக இருக்கவன் சிரிக்க மாட்டான், வேணா ஸ்மைல் தான் பண்ணுவான். ரொம்ப அறிவாளியாக போயிட்டான், அதில் உள்ள ஆபத்து இருக்குது. நம்ம லாஃபிங் கெப்பாசிட்டி இழந்துருவோம், ஸ்மைல் பண்ணுறது மாத்திரம்தான் இருக்கும். அது மாதிரி காமெடி போயிடுச்சு. அந்த யூனிவர்சாலிட்டி போய் அந்த ஹியூமர் இருக்க வேண்டிய இடத்துல விட்டு இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. மெலிக்னிட்டி, சிம்பத்தட்டிக், எந்த இடத்துல ஒரு சிம்பத்தட்டிக் மெரிமெண்ட் இருக்கணுமோ அங்கெல்லாம் மெலிக்னிட்டி, சர்க்காசம், சுற்றி வளைச்சி பேசுகிறது, கண்டெம்ட், அலட்சியம், இந்த தன்மைகள்லாம் வந்துருச்சு. மனிதன் மனம் விட்டு சிரிப்பதற்கு பதிலாக ஸ்மைல், புன்முறுவல் பூக்கிறவனாக மாறிட்டான். அப்சீனிட்டி, அசிங்கம், இதெல்லாம் ஆக்டிவாக போயிடுச்சு. இந்த அப்சீனிட்டி, இவைகள் தான் ஒரு சமுதாயம் கரப்டாக போனதுக்கான காரணம். அதனால தான் ட்ராமா வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் த பிளைட் ஆஃப் ட்ராமா, திஸ் இஸ் த ப்ரெசன்ட் கண்டிஷன் ஆஃப் ட்ராமா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு 19th பேராகிராஃபில் பொயட்ரியையும் ட்ராமாவையும் அவர் சொல்கிறார். ட்ராமாங்கிறது இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸ்ட் இன் பொயட்ரி. ஒரு ட்ராமாவை பொயட்ரி வழியாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்.
எக்ஸ்பிரஷன் ஆஃப் poetry அண்ட் சோஷியல் குட், இந்த ரெண்டுமே அப்சர்வபிள் இன் ட்ராமா தென் இன் எனி அதர் ஃபார்ம். வேறு எந்த ஃபார்மையும் விட ஒரு இலக்கியத்தை எத்தனையோ வகைகளில் வெளிப்படுத்தலாம். அதில் ஒரு பொயட்ரியை த்ரூ ட்ராமாவில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தட் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம். அதுதான் சிறந்தது. அதுதான் பர்ஃபெக்ட், த ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி. அது ஒரு ஹையஸ்ட் ட்ரமாட்டிக் எக்ஸலன்ஸில் இருக்கும். ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸலன்ஸ் ஹையஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஹியூமன் சொசைட்டி ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அப்போ எப்போ அந்த ட்ரமாட்டிக் எக்ஸலன்ஸு ஒரு சமுதாயத்தில் வீழ்ச்சி அடையுதோ அப்போவே அந்த சமுதாயம் கரப்டட் சமுதாயமாக மாறிடுச்சு. அந்த சமுதாயத்தினுடைய சோல், ஆன்மா, அந்த சோஷியல் லைஃப்னுடைய ஆன்மா அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போது இந்த சமுதாயத்தில் ட்ராமா எப்படி இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அந்த ட்ராமாவினுடைய ஆன்மா எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். பர்ஃபெக்ஷன் ஆஃப் ட்ராமா பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சோஷியல் லைஃப்னுடைய சோல் நல்லா இருக்கும். அது குறைஞ்சி போச்சு அப்படின்னா சோஷியல் லைஃப்னுடைய சோலும் போயிடுது. இதைத்தான் மெக்கிவெல்லி பிரின்ஸ்னு ஒன்று எழுதினார் இல்லையா, அந்த பிரின்ஸ் எழுதின மெக்கிவெல்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, ட்ராமாவை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், அதை ரெனியூ பண்ணணும். ட்ராமாவையும் அதனுடைய பிரின்சிப்பிளையும் நாம் ப்ரிசர்வ் பண்ணி அவைகளை நாம் ரெனியூ பண்ணணும். ரெனியூ பண்ணினா தான் இந்த சமுதாயம் பிழைக்கும். அது ட்ராமாவுக்கு மாத்திரமல்ல, இது பொயட்ரிக்கும் அதுதான். பொயட்ரியையும் ட்ராமாவையும் சமுதாயத்திலிருந்து வீழ்ச்சியடைய விடக்கூடாது. இது வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா சமுதாயம் வீழ்ச்சி அடைஞ்சிடும். இது ரெண்டும் மேல்நிலையில் இருந்தால் அந்த சமுதாயமும் மேல்நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது எஜிப்சியனுடைய பொயட்ரி. த பொயட்ரி ஆஃப் எஜிப்சியன் எப்படி இருக்குது, த பொயட்ரி ஆஃப் ரோமன்ஸ் எப்படி இருக்குது என்று ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் சொல்கிறார். சிவில் வார் வந்தது, ஆசியாவில் நடந்த ஸ்பாயில், அதே மாதிரி மாசிடோனியன்ஸினுடைய அவங்களுடைய டாமினேஷன். ஸோ மாசிடோனியனுடைய டாமினேஷன், சிவில் வார், ஸ்பாயில்ஸ் ஆஃப் ஏஷியா, இது அதுக்கப்புறம் இதெல்லாம் சமுதாயத்திலிருந்து த கிரியேட்டிவ் ஃபேக்கல்ட்டி, இவைகளெல்லாம் த சிவில் வார் வந்தது, ஸ்பாயில்ஸ் ஆஃப் ஆசியா, மாசிடோனியனுடைய ஒரு மோசமான தலைமை, இதெல்லாம் வந்தது எதை காட்டுகிறது அப்படின்னாக்க, கிரேக்க நாட்டில் உள்ள அந்த கிரியேட்டிவ் ஃபேக்கல்ட்டி எக்ஸ்டிங்க்ட் ஆகுது, மறைகிறது என்பதற்கு அடையாளம்தான். எப்பொழுது இந்த கிரியேட்டிவ் ஃபேக்கல்ட்டி, ட்ராமா, பொயட்ரி போன்ற கிரியேட்டிவ் ஃபேக்கல்ட்டி எந்த சமுதாயத்திலிருந்து நீங்குகிறதோ அப்போ எல்லாம் இந்த மாதிரி சிவில் வார் வந்துடுது, ஸ்பாயில்ஸ் ஆஃப் ஏஷியா, ஃபேட்டல், இதெல்லாம் அடையாளம், இதெல்லாம் வந்துருச்சு. அது போயிடுச்சு, அப்போ இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஜிப்டில் ஃபைன் பாய்ட்ஸ் வருது. ரொம்ப ஃபைன் பாய்ட்ஸ் இந்த சமயத்தில் கிரீக்கிலிருந்து போகுது, ஆனால் எகிப்துக்கு வருது. இந்த பாய்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப இன்டென்ஸ்லி மெலோடியஸ் பொயட்ரியை உருவாக்குறாங்க. அவங்களுடைய பொயட்ரி சாஃப்டாக இருக்குது, மியூசிக்காக இருக்குது. இது மற்ற ஆர்ட்ஸ்லையும் மனிதர்களுடைய மேனர்ஸ்லையும் சாஃப்ட்னஸையும் மியூசிக்கையும் இந்த பொயட்ரி கொண்டு வந்துடுது. அதே சமயத்தில் இதற்கு ஈக்குவலான சென்சிபிலிட்டி இதை நீங்கள் ஹோமர்னுடைய ரைட்டிங்கில், சோஃபக்லீஸ் ரைட்டிங்கில் பார்க்கலாம். ஸோ ஹோமர்னுடைய ரைட்டிங்ஸ்லையும் சோஃபக்லீஸ்னுடைய ரைட்டிங்ஸ்லையும் இருக்கக்கூடிய சாஃப்ட்னஸ், மியூசிக், இது எல்லாமே இந்த எஜிப்சியனுடைய பொயட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ட்ராமா என்பது சொசைட்டியை அஃபெக்ட் பண்ணுது. மேனர்ஸ் கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரமாட்டிக் ஆக்டிவிட்டியும் கரப்ட் ஆகிடும். பொயட்ரியினுடைய வேலை என்ன? இட் கம்யூனிகேட்ஸ் ப்ளஷர், மகிழ்ச்சியை உருவாக்குறது. எந்த மகிழ்ச்சியை பொயட்ரி உருவாக்குதோ அதை மனிதன் ரிசீவ் பண்ணிக்கிறான்.
அதனால மனித வாழ்க்கையில் ஒளியை கொடுக்கக்கூடியது பொயட்ரி. இது பொயட்ரி தான் மனித வாழ்க்கையின் ஒரு ட்ரூ உண்மையையும் ஒரு ஜெனரஸ் அழகு, ஜெனரஸ், ட்ரூ இவைகளை என்னுடைய சோர்ஸாக இருக்கிறது பொயட்ரி அப்படின்னு பொதுவாக சொல்கிறாரு. அப்புறம் எப்படி கிரீக்கினுடைய பொயட்ரி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, ஆனால் எகிப்தில் பொயட்ரி கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அதே மாதிரி பொயட்ரி ஆஃப் ரோமன்ஸ் கிரீக் பொயட்ஸ் அளவுக்கு ஒரு பெரிய பொயட்ஸ் கிடையாது. ரோமானியர்கள் அந்த அளவுக்கு இல்லை. லுக்ரீஷியஸ் ஒரு நல்ல பொயட்டு. அதே மாதிரி வெர்ஜில், அவன் ஒரு ஹை சென்ஸில் இருக்கிற ஒரு கிரியேட்டர். ஸோ லுக்ரீஷியஸ், வெர்ஜில் இவங்கெல்லாம் ஒரு கிரேட் தான். லிவி அவரும் ஒரு கிரேட் பொயட். ஆனாலும் ரோமானியர்களாகிய ஹொரேஸ், கேட்டலஸ், ஓவிட், மெட்டமார்பசிஸ் எழுதின ஓவிட், மற்ற சில ரைட்டர்ஸ் எல்லாம் வெர்ஜில் காலத்தில் வாழ்ந்த, அதாவது இவரெல்லாம் ரோமானிய பொயட்ஸ். இந்த ரோமானிய பொயட்ஸ் வெர்ஜில் காலத்தில் வாழ்ந்த இந்த ஹொரேஸ், கேட்டலஸ், ஓவிட் என்ற இந்த கவிஞர்கள்லாம் இவங்கெல்லாம் நல்ல கவிஞர்கள் தான். ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கிரீக் மிரரை வைத்துக்கொண்டு மனிதர்களை பார்த்தார்கள். இதுதான் பொயட்ரி ஆஃப் ரோமன்ஸ். அப்போது பொயட்ரி ஆஃப் கிரீக் தான் எக்ஸலண்ட்டு, ஆனால் அது வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனால் ரோமானிய பொயட்ரி இதெல்லாம் இருக்கான், எல்லாம் பெஸ்ட்டு. லுக்ரீஷியஸ் இருக்கார், வெர்ஜில் இருக்கார், இதெல்லாம் பெஸ்ட்டு. லிவி இருக்கார், இதெல்லாம் பெஸ்ட்டு. ஹொரேஸ், கேட்டலஸ், ஓவிட் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாமே கிரீஸினுடைய மிரரில் மனிதர்களை பார்த்தார்கள். இந்த பொயட்ரி ஆஃப் ரோமன்ஸ் என்று எஜிப்டினுடைய பொயட்ஸு, ரோமானியனுடைய பொயட்ஸு சொல்கிறார். அடுத்தது ரோமானியர்களுடைய வீழ்ச்சி. ரோமன் சிவிலைசேஷன் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அது எப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி, ஒரு சர்க்கிள் அப்படியே உயர்ந்த நிலைக்கு போய் அப்புறம் மெதுவாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ரோம நாகரீகம் ஒரு பழைய நாகரீகத்திலிருந்து அப்படியே அதனுடைய அப்படியே மேனர்லேருந்து அப்படியே உயர்ந்து போய் அது ஒரு எவல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருச்சு. ஆனால் அது முடிஞ்சு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனால் டக்குன்னு மேற்கத்திய உலகத்தை காப்பாற்றியது கிறிஸ்தவ மதம் காப்பாற்றிடுச்சு. ஸோ ரோமானியர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் கிறிஸ்டியன் அண்ட் சிவல்ரிக் பாய்ட்ஸ், அந்த வீர கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வீர கவிஞர்களும் கிறிஸ்தவ மதமும் தான் மேற்கத்திய உலகத்தை டார்க்னஸுக்குள்ளே போகாமல் காப்பாற்றினவங்க. அவங்க தான், இந்த பாய்ட்ஸ் தான் காப்பாற்றினாங்க. ஸோ இந்த பாய்ட்ஸ் தான் மக்களுக்கு நியூ டைரக்ஷன், ஒரு சிந்தனையில் ஒரு புதிய திசையை காண்பித்தார்கள். ஸோ ரோமானியர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க, கிரேக்கர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் வெஸ்டர்ன் வேர்ல்டு முழிச்சுக்கிச்சு. அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு ஆகிய கிறிஸ்டியன் வேர்ல்டு முழிச்சு கொண்டதற்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய பொயட்ரி, அவங்களுடைய ட்ராமா அது ஒஸ்தியாக போச்சு. அதான் காரணம். அடுத்தது த ஹீப்ரூ பொயட்ரி. ஹீப்ரூ பொயட்ரியில் இந்த ஹீப்ரூ பொயட்ரியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கிறிஸ்டியன் பொயட்ரியின் மீது ஒரு ஆழமான தாக்கத்தை ஹீப்ரூ பொயட்ரி ஏற்படுத்தியது என்பது உண்மை. அதற்கு உதாரணம் இந்த பைபிளில் எழுதின த பொயட்ரி ஆஃப் மோசஸ். பைபிளே ஒரு பொயட்டிக்கல் புக்கு தான். அதில் இருக்கக்கூடிய வரிகளெல்லாம் ப்ரோஸ் ஆர்டரில் இருந்தாலும் அது ஒரு நல்ல ஹையஸ்ட் பொயட்டிக்கல் ஃபார்ம் தான் அது. அதனால் த பொயட்ரி ஆஃப் மோசஸ், த பொயட்ரி ஆஃப் ஜாப், த புக் ஆஃப் ஜாப், டேவிட், சாலமன் அண்ட் இசையா இவங்களெல்லாம் ஒரு ஜீசஸ்னுடைய மைண்டிலையும் அவருடைய ஃபாலோவர்ஸ், அந்த ஜீசஸ்னுடைய டிசிப்பிள்ஸ், சீடர்களுடைய மனசுலையும் இந்த பொயட்ரி ஆஃப் மோசஸ், ஜாப், டேவிட், சாலமன் அண்ட் இசையா இதெல்லாம் ஒரு பெரிய எஃபெக்டை ஏற்படுத்தினாங்க. இதுதான். ஸோ இது ஹெப்ரூ. இப்போ நீங்கள் பைபிள் எழுதப்பட்டது ஹெப்ரூ லாங்குவேஜில். அதை தான் சொல்லலாம். ஹெப்ரூ பொயட்ரி கிறிஸ்டியன் பொயட்ரி மேலே ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துச்சு. அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பைபிள் ஓவர் த கிறிஸ்டியன் பொயட்ரி, அவ்வளோதான் சொல்கிறார். இதுதான் இங்கே முக்கியமானதுன்னு சொல்கிறார். இதில்
த ஸ்கேட்டர்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ், துண்டுகள், சிதறடிக்கப்பட்ட துண்டுகள் நாம் பாதுகாத்து, அதாவது நிறைய இருந்திருக்கு அந்த காலத்தில் வந்து ஹிப்ரூ போய்ட்ரி நிறைய இருந்திருக்கு. அது வந்து கிறிஸ்டியன் போய்ட்ரி, அதாவது இங்கிலீஷ், த போய்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து, போய்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ், நம்ம சாசர், ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர், இவங்க எல்லாத்துலேயும் இவங்களுடைய பாய்ட்ஸ்லாம் அந்த பைபிளினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அதனால தான் ஹெப்ரூ போய்ட்ரி வந்து கிறிஸ்டியன் போய்ட்ரி மேலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் அதில் நிறைய ஹிப்ரூ போய்ட்ரி அழிஞ்சு போச்சு. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஸ்கேட்டர்ட் ஃப்ராக்மெண்ட், அங்கங்கு கிடைத்த சிறு சிறு துண்டுகள், பயோகிராஃபர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்னுடைய பயோகிராஃபர்ஸ், இதெல்லாமே ஒரு வைவிட் போயட்ரி, அந்த உயிரோட்டமுள்ள ஒரு போயட்ரியை இந்த உலகத்திற்கு காட்டுகிறது. அதனால் இதில் இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் கான்செப்ட் ஆஃப் போயட்ரி பார்த்திங்கன்னா பிளாட்டோனிக் தாட்டில் தான் இருக்கும். பிளாட்டோனிக் தாட்டுங்கிறது தாட் ஆஃப் கிரேக்க சிந்தனை. அந்த கிரேக்க சிந்தனையில் தான் கிறிஸ்டியன் கான்செப்ட் ஆஃப் போயட்ரியே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஹெப்ரூ போயட்ரி, த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெப்ரூ போயட். அடுத்தது த போயட்ரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி போயட், கிறிஸ்தவர்களுடைய போயட்ரி எப்படி இருக்கும்? அதாவது கிறிஸ்தவர்களுடைய போயட்ரின்னா அந்த போயட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய போயட்ரி. அது மாதிரி த போயட்ரி ஆஃப் ஹிந்துஸ் தான் ஆல்மோஸ்ட் நீங்கள் 99% எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே சைவ சமண இலக்கியங்கள் தான். முருகனை பாடும், சிவனை பாடும், விஷ்ணுவை பாடும், எதாவது பாடிட்டு தான் இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஆங்கில கவிஞர்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது கிறிஸ்தவமாக தான் பாடிக்கிட்டு இருக்கும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய கவிதைகள் எல்லாமே கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் போய்ட்ரி தான். ஸோ த டார்க் ஏஜஸ், அதாவது இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இருண்ட காலம் என்பது கிறிஸ்டியன் ரிலீஜியனில் பரவுச்சு. இந்த இக்னோரன்ஸ், அதாவது அறியாமை என்பது செல்டிக் நேஷன்ஸ்லையும் ப்ரிடாமினேட் பண்ணியிருந்துச்சு. ஸோ செல்டிக் நேஷன்லையும் இக்னோரன்ஸ் ப்ரிடாமினேட் பண்ணுச்சு. அது மாதிரி டார்க் ஏஜஸ், இதுவும் கிறிஸ்டியன் ரிலீஜியன்லையும் அந்த இக்னோரன்ஸ் என்பது அறியாமை, அந்த அறியாமை என்பது கிறிஸ்டியன் ரிலீஜியனுடைய டார்க் ஏஜஸில் இருந்துச்சு, செல்டிக் நேஷன்ஸ்லையும் இருந்துச்சு. இந்த செல்டிக் கான்குரர்ஸ் இருக்காங்க இல்லையா, த செல்டிக் கான்குரர்ஸ் ஆஃப் த ரோமன் எம்பையர், ரோம் சாம்ராஜ்யத்தை வெற்றி கண்ட அந்த செல்டிக் வீரர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாகரிகத்தோட, அந்த மேனர்ஸ் அண்ட் ஒப்பீனியனோட இவங்களுடைய மேனர்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸையும் சேர்த்து ஒரு புதுசாக ஒன்று உருவாக்குறாங்க. அதுதான் அந்த அவுட்கம். அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பிளெண்ட் ஆகி ஒரு நியூ மேனர்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க. அதனுடைய அவுட்கம், அந்த பொயட்டிக் பிரின்சிபிளினுடைய அவுட்கம் தான் growth of despotism and superstition. growth of despotism என்றால் தன்னிச்சையாக ஆட்சி செய்கிறது, சூப்பர்ஸ்டிஷன் மூட நம்பிக்கை, சூப்பர்ஸ்டிஷன் என்கின்ற மூட நம்பிக்கை, டெஸ்பாட்டிசம் என்று ஒரு மோனார் தன்னிச்சையாக ஆட்சி செய்வது, இதெல்லாம் பொயட்டிக் பிரின்சிபிளில் வந்துருச்சு. ஏன்? அந்த செல்டிக் நேஷன்ஸில் இக்னோரன்ஸ் இருந்துச்சு. அந்த செல்டிக் கான்குரர்ஸ் ரோமன் எம்பையரை வீழ்ச்சி கண்ட உடனே அந்த இக்னோரன்ஸ் இதுக்குள்ளேயும் புகுந்துருச்சு. அப்போ அந்த பொயட்டிக் பிரின்சிபிள்ஸ் பூராமே டெஸ்பாட்டிசமும் சூப்பர்ஸ்டிஷன் தான் வந்துருச்சு. அதனால மனிதன் என்ன செஞ்சிட்டான்னா, இன்சென்சிபிள், அவன்கிட்ட சென்ஸ் போயிடுச்சு, சுயநலம் மிக்கவனாக மாறிட்டான். லஸ்ட்டு, காமம், ஃபியர், பயம், அவேரிஸ், குரூயல்டி, ஃப்ராட், இதெல்லாம் மனிதர்களுடைய குணங்களாக மாறிடுச்சு. இந்த தன்மைகள் எல்லாமே அப்போ இருந்த பாப்புலர் ரிலீஜியன் எதுவோ அந்த ரிலீஜியனோட இந்த கேரக்டர்ஸ், அதாவது இன்சென்சிபிலிட்டி, செல்ஃபிஷ்னஸ், லஸ்ட்டு, ஃபியர், அவேரிஸ்னஸ், குரூயல்டி, ஃப்ராடு, இது எல்லாமே அந்த பாப்புலர் ரிலீஜியன், தட் இஸ் கிறிஸ்டியன் ரிலீஜியனோட மிங்கிள் ஆகிடுச்சு.
அப்போ இதுக்கு காரணம் இதைத்தான் டார்க் ஏஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் கிறிஸ்டியன் ரிலீஜியனுடைய டார்க் ஏஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் தி கான்கஸ்ட் ஆஃப் த செல்டிக் கான்குரேட்ஸ் ஆஃப் த ரோமன் எம்பையர். இதுதான் இதுக்கு காரணமாக அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டியில் என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்துருச்சு, இந்த மாதிரியான மோசமான கேரக்டர்ஸ் பூரா கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்துருச்சு. 11ஆம் நூற்றாண்டில் பொயட்ரியினுடைய எஃபெக்ட், கிறிஸ்டியானிட்டியில் பொயட்ரியினுடைய எஃபெக்ட் கவனிக்க வேண்டிய ஒரு இதை கொண்டு வந்துருச்சு. என்னன்னா, இந்த காலத்தில் தான் பிளாட்டோவுனுடைய ரிப்பப்ளிக், இப்போ தான் இந்த 11ஆம் நூற்றாண்டில் தான் 11th செஞ்சுரியில் தான் பிளாட்டோ எழுதின ரிப்பப்ளிக்கில் பிரின்சிபிள் ஆஃப் ஈக்குவாலிட்டி, எல்லா மனிதர்களும் சம உரிமை பெற்றவர்கள் என்கின்ற அந்த பாயிண்ட்டை அப்போ தான் கண்டுபிடிக்கும். அந்த பிரின்சிபிளில் ஃபாலோ பண்ணி டமியஸ், பிளாட்டோ, பித்தகோரஸ் இவங்கெல்லாம் ஒரு புதிய மாரல் அண்ட் இன்டலெக்சுவல் சிஸ்டமை உருவாக்கி அதை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுக்கப்புறம்தான் ஜேசஸ் கிறிஸ்து இந்த புனிதமான சேக்ரெட் அண்ட் இட்டர்னல் ட்ரூத்ஸ், மனித இனத்திற்கு தேவையான புனிதமான நித்தியத்துவம் வாய்ந்த உண்மைத்தன்மைகளை ஜீசஸ் கிறிஸ்ட் தன்னுடைய உபதேசங்களில் அவர் டைவர்ஜ் பண்ணுறாரு. ஸோ இப்போ தான் கிறிஸ்டியானிட்டி ரிஃபைன் ஆகுது. கிறிஸ்டியானிட்டி இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான டாக்ட்ரின்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. எது? ஆஃப் த பொயட்ரி, த்ரூ த விஸ்டம் ஆஃப் ஆன்டிக்விட்டி, த்ரூ பொயட்டிக்கல் ஃபார்மில் இதை வெளிப்படுத்துது. இதில் தான் பர்சனல் அண்ட் டொமஸ்டிக் ஸ்லேவரி, இதை தொடர்ந்து தனிப்பட்ட மனிதனுடைய ஸ்லேவ் அடிமைத்தனம், டொமஸ்டிக் ஸ்லேவரி வீட்டில் இருக்கிற அடிமைத்தனம், இவைகள் போய் இமான்சிபேஷன் ஆஃப் விமன், பெண் விடுதலை தோன்றுது. அப்போது இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் எல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல தன்மைகள் எல்லாம் கீழே போகுது அப்படின்னா பொயட்ரி கீழே போயிடுது. பொயட்ரி எப்போ எல்லாம் மேலே வருதோ அப்போ எல்லாம் இந்த நல்ல தன்மைகள் எல்லாம் மேலே வந்துடுது அப்படிங்கிற விஷயத்தை அவர் அத்தாரிட்டேட்டிவாக எடுத்து கொடுக்குறார். எல்லாம் சரிதான், ஆனால் செல்டிக் நேஷன்ஸில் இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் இவன் பிளாட்டோ ரிப்பப்ளிக் எழுதுனதை 11ஆம் நூற்றாண்டில் தான் அந்த ஈக்குவாலிட்டி இருக்குங்கிறதே கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். கிறிஸ்து அந்த கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறதாக தன்னுடைய கவிதைகளில் அவங்க சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த பொயட்ரியிலையும் அந்த உயர்ந்த கருத்துக்கள் வந்துருச்சு. அதாவது பெண் விடுதலை, தனிப்பட்ட மனிதனின் அடிமைத்தனத்தை நீங்குதல் என்ற புதிய வாழ்க்கை தன்மைகளெல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பொயட்ரி ஃப்ளரிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் த தீம் ஆஃப் லவ் அண்ட் செக்ஸ். எப்போ பர்சனல் ஸ்லேவரி போயிடுது, பர்சனல் ஸ்லேவரி தனிப்பட்ட மனிதனை அடிமைத்தனம் படுத்துவது என்பது ஒழிஞ்சு போகுதோ அப்போவே ஒரு பொலிட்டிக்கல் ஹோப், ஒரு அரசியல் நம்பிக்கை, ஒரு உயர்ந்த அரசியல் நம்பிக்கை தோன்றும். அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் விமன், பெண் சுதந்திரம்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னாவே ஒரு செக்ஸ் கலந்த லவ் வந்துடும். பெண் விடுதலை அதிகமாக பார்த்தீங்கன்னா லவ்வும் அதிகமாகிடும். அந்த லவ்வில் ஒரு செக்ஸ் மிங்கிளான லவ் வரத்தான் செய்யும். பெண்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. இப்போ இரவு நேரம் பணி, 15 நாட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக எங்கேயோ போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆண் நண்பர்களோடு சேர்ந்து வேலை செய்யணும், எல்லாம் இருக்குது. அப்போ யாரையும் நம்ம குறை சொல்லலை. அப்போ அவங்களுக்குள்ள லவ் மேக்கிங் வரும். அந்த லவ்வில் நேச்சுரலாக செக்ஸ் மிங்கிள் ஆகி தான் இருக்கும். அதனால் இல்லை நான் ஒரு பியூர் லவ் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் விமன் வந்துருச்சு அப்படின்னாவே செக்ஷுவல் லவ் அங்கே வந்துடுது. அதனால் செக்ஷுவல் லவ் என்பதை இந்த இடத்துல ஒரு குற்றமாக சொல்லலை. பர்சனல் ஸ்லேவரி அபாலிஷ் ஆகிடுச்சு அப்படின்னாவே பொலிட்டிக்கல் ஹோப் வந்துடுது. ஃப்ரீடம் ஆஃப் விமன் வந்துடுது அப்படின்னாவே அங்கே பொயட்ரி ஆஃப் செக்ஷுவல் லவ் வந்துடுது. ஆனால் அங்கே லவ்ங்கிறது ப்ரிடாமினேஷன், அங்கே செக்ஸுங்கிறது இருக்குது. செக்ஸுங்கிறது ஒரு பை ப்ராடக்ட் தான்.
ஆனால் அங்கே மெயினாக இருக்கிறது லவ். லவ் பிகேம் எ ரிலீஜியன். அந்த அன்பு என்பதுதான் ஒரு ரிலீஜியனாக மாறிடுது. அதுக்கப்புறம் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் லைஃப், அந்த அன்புன்னு ஒன்று வந்துருச்சின்னு சொன்னாவே வாழ்க்கை என்பது ஒரு ஒண்டர்ஃபுல்லாகவும் ஹெவன்லியாகவும் மாறிடும். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அன்பு என்று ஒன்று வருகிறதோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒண்டர்ஃபுல்லாகவும் ஒரு ஹெவன்லியாக மாறும். பட் அந்த லவ்க்குள்ளே ஒரு செக்ஸ் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் நம்ம பேரடைஸை க்ரியேட் பண்ணுறார். பேரடைஸை நம்முடைய மில்டன் க்ரியேட் பண்ணுறார். எப்படி க்ரியேட் பண்ணுறாரு? விரக்ஸ் ஆஃப் ஏடன், ஏடன் தோட்டம் அழிக்கப்பட்டு இந்த விரக்ஸ் ஆஃப் ஏடனில் இருந்து ஒரு பேரடைஸை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த கிரியேஷன், த கிரியேஷன் ஆஃப் இந்த கிரியேஷன் ஆஃப் பொயட்ரியும் இந்த மாதிரி பொயட்ரியை க்ரியேட் பண்ண பொயட்ஸும் இவங்க தான் ஒரு ஒத்தியானவங்க. இதுக்கு இந்த கிரியேட் பண்ண இந்த பொயட்ஸுக்கும் அவங்க கிரியேட் பண்ண இந்த பொயட்ரிக்கும் எது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துச்சு? லாங்குவேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு இதற்கு மிகப்பெரிய கவிஞர்களாகிய பெட்ரார்க், டான்டே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்றென்றும் அழியா தன்மை வாய்ந்த அன்பினை அடிப்படையாக கொண்ட பெர்பெச்சுவல் சாங், என்றும் அழியாத்தன்மை வாய்ந்த அன்பினை அடிப்படையாக கொண்ட என்றும் அழியாத்தன்மை வாய்ந்த பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள் பெட்ரார்க் அண்ட் டான்டே. இவங்க இந்த கவிஞர்கள் இவர்கள் எழுதின அன்பினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இவர்கள் எழுதின இந்த கவிதைகள் மனிதனுடைய மனதில் ஒரு அமியபிலிட்டி, எல்லாருடைய ஒரு இணக்கமான தன்மை, ஒரு ஜெனராசிட்டி, தாராளத்தன்மை, ஒரு வைஸ், இதெல்லாம் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி, அப்போது லவ் என்ற தீம் ஒரு பொயட்ரியில் மனித வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை உண்டாக்குது. டான்டே இந்த லவ்னுடைய சீக்ரெட்டை புரிஞ்சுக்கிட்டார். பெட்ரார்க்கை விட இந்த லவ், த சீக்ரெட் ஆஃப் லவ்வை உணர்ந்தவர் டான்டே. அதனால தான் டான்டே தன்னுடைய விட்டா நியூவோவா என்ற ஒரு அழியாத்தன்மை வாய்ந்த நீரூற்று, அந்த விட்டா நியூவா என்பது inexhaustible fountain of purity of sentiment, the purity of sentimentனுடைய அழியாத்தன்மை வாய்ந்த ஒரு நீரூற்றாகிய விட்டா நியூவோவா அதை டான்டே கிரியேட் பண்ணார். அவருடைய டிவைன் காமெடியில் இருக்கிற, டிவைன் காமெடி 3 பகுதிகளை கொண்டது. அதில் இருக்கக்கூடிய பாரடிசோ என்கின்ற அந்த பகுதியில் என்றென்றும் அழியாத்தன்மை வாய்ந்த அன்பினை அதில் வெளிப்படுத்துகிறார். அதனால தான் டான்டே பெட்ரார்க்கை விட ரொம்ப பெஸ்ட்டாக எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். பிளாட்டோவுக்கு பின்னர், பிளாட்டோவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிஸ்டோ, டாசோ, ஷேக்ஸ்பியர், ஸ்பென்சர், கால்டரான், ரூசோ என்ற மிகப்பெரிய கவிஞர்களெல்லாம் த டொமினியன் ஆஃப் லைஃப், லவ், இந்த அன்பு என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை டான்டேவுக்கு அப்புறம், பிளாட்டோவுக்கு அப்புறம் அரிஸ்டோ, டாசோ, ஷேக்ஸ்பியர், ஸ்பென்சர், கால்டரான், ரூசோ போன்ற மிகப்பெரிய எழுத்தாளர்கள்லாம் அன்பினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பற்றி தங்களுடைய கவிதைகளில் விளக்கியிருக்காங்க. அடுத்தது 27வது பேராகிராஃபில் டான்டேயினுடைய பொயட்ரி, மில்டனுடைய பொயட்ரி, இந்த 2 பேருடைய பொயட்ரியை மட்டும் இதில் சொல்கிறார். டான்டேயை பற்றி ஏற்கனவே முதல் பேராகிராஃபில் ரொம்ப சொல்லிட்டாரு. இப்போ டான்டேயினுடைய பொயட்ரியும் மில்டனுடைய பொயட்ரியும் சொல்கிறார். டான்டேங்கிறது மாடர்ன் வேர்ல்டையும் ஆன்ஷியன் வேர்ல்டையும் இணைக்கிறது டான்டேயினுடைய பொயட்ரி. ஸோ டான்டேயினுடைய பொயட்ரி unites the modern and the ancient world. Dante revealed his personality in his work. தன்னுடைய ஒர்க்கில் தன்னுடைய பர்சனாலிட்டியை ரிவீல் பண்ணுறாரு. அதே மாதிரி மில்டன் தன்னுடைய பாரடைஸ் லாஸ்ட் என்ற தன்னுடைய ஒர்க்கில் தன்னுடைய பர்சனாலிட்டியை வெளிப்படுத்துகிறார்.
ஸோ டான்டேயினுடைய கவிதை மாடர்ன் அண்ட் ஆன்ஷியன் வேர்ல்டை யுனைட் பண்ணுது. எப்படி மில்டன் தன்னுடைய பர்சனாலிட்டியை பாரடைஸ் லாஸ்ட் என்ற கவிதையில் வெளிப்படுத்துகிறாரோ அதே மாதிரி டான்டே அவருடைய ஒர்க்கில் தன்னுடைய பர்சனாலிட்டியை வெளிப்படுத்துகிறார். அப்படின்னு சொல்லிட்டு பாரடைஸ் லாஸ்ட் எப்படி ஒஸ்தி அப்படின்னு சொல்கிறார். எப்படி பாரடைஸ் லாஸ்ட் உயர்ந்தது அப்படிங்கிறது ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறார். அதில் த கேரக்டர் ஆஃப் சாட்டன்கிறவரை மோசமாக காட்டவே இல்லை. சாட்டன் ரொம்ப மோசமான மனுஷன்னு சொல்லவே இல்லை. த கேரக்டர் ஆஃப் சாட்டனை பாரடைஸ் லாஸ்டில் ரொம்ப அழகாக மேக்னிஃபை பண்ணி சொல்கிறார். எப்பொழுதும் அதுக்காக சரி, அப்போது சாட்டனை இவ்வளோ இப்போ மேக்னிஃபை பண்ணி மேக்னிஃபைடு ஸ்டேஜில் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மில்டன் ஈவிலை பாப்புலரைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஈவில் தீமையை ஏன்னா தீய தன்மை உடைய சாட்டனை அவர் பாப்புலரைஸ் பண்ணுறாரு, பிரமாதமாக சொல்கிறாரு அப்படின்னா தீமையை அவர் புகழ்ந்து சொல்கிறாரு, அப்போ தீயதை ஒஸ்தியாக சொல்கிறாரு அப்படின்னு குற்றம் சாட்டக்கூடாது. மில்டனுடைய டெவில் சாட்டன் மாரல் பீயிங்கில் கடவுளை விட சுப்பீரியர் அப்படின்னு காட்டுறார். அவன் கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருந்த சாட்டன் அப்படின்னா சாட்டன் வாஸ் நெக்ஸ்ட் டு காட், கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருந்தான். ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார், அப்புறம் வைஸ் சீஃப் மினிஸ்டர், துணை முதல் மந்திரின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த துணை முதல் மந்திரியாக இருக்கிறவர் மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுறாரு இல்லையா, அதான் குற்றம். மற்றபடி இந்த ஒரே ஒரு குற்றம் தான். இந்த ஒரு குற்றத்திற்காக அவன் அப்படி இப்படிலாம் அவனை மற்றதுலாம் குறை சொல்லக்கூடாது. அது மில்டனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஒரு மாரல் பீயிங் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மில்டனுடைய டெவில் ஆகிய சாட்டன் காடை விட சுப்பீரியர். அதாவது மாரல் பீயிங் மனிதத்தன்மை என்கின்றதில் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா மில்டனுடைய சாட்டன் சுப்பீரியர் டு காட். இப்படி தான் அவர் கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கார். அப்படி பண்ணிட்டு மனிதனுடைய மாரல் வர்ச்சு அது கடவுளுக்கு இருக்கிறத விட இந்த டெவிலுக்கு தான் ரொம்ப அதிகம். கடவுளுக்கு இந்த டெவிலை விட மாரல் வர்ச்சு, அதாவது ஹியூமன் மாரல் வர்ச்சு கிடையாது. ஏன்னா கடவுள் என்பது எல்லாத்தையும் கடந்த நிலையில் இருக்கிறவர். கடவுளை விட கீழ்நிலையில் இருக்கிறவங்க தான் மனிதர்கள். அப்போது இந்த மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய மாரல் வர்ச்சு, மனிதர்களிடம் இருக்கக்கூடிய மாரல் வர்ச்சில் ஹையஸ்ட் மாரல் வர்ச்சு சாட்டன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ரொம்ப போல்டாக சொல்கிறார். ரொம்ப போல்டாக தன்னுடைய ஜீனியஸ், தன்னுடைய சுப்ரீமசியை வைத்துக்கொண்டு மில்டன் ரொம்ப போல்டாக கடவுளை விட மாரல் வர்ச்சியூவில் த டெவில் சாட்டன் ரொம்ப ஒஸ்தி அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் ஒரு எதிரியை மிக வலிமை வாய்ந்தவன்னு காட்டினீங்கன்னா தான் அவனை ஜெயிக்கிற ஹீரோ அதை விட வலிமை வாய்ந்தவன் இல்லையா. நீங்கள் ஒரு தொஸ்கினியை காமிச்சுவிட்டு ஒரு வில்லனை ரொம்ப மோசமான காமிச்சுவிட்டா அவனுக்கு நேச்சுரலாகவே வீழ்ச்சி வந்துடுமே. நீங்கள் ஒரு வில்லன்கிட்ட அவ்வளவு ஈவில் கேரக்டர்ஸும் இருக்குது. தண்ணி அடிப்பான், பொம்பளைங்க இது பண்ணுவான், எல்லாரையும் அவமானப்படுத்துவான், இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க நேச்சுரலாகவே அவன் இட் லீட்ஸ் டு ஹிஸ் டிஸ்ட்ரக்ஷன். அது அவனுடைய அழிவை அதுவே கொண்டு போயிடும். அதுக்கு ஹீரோ வேண்டியதே இல்லை. ஆனால் வில்லன் எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ட் மேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு அந்த அந்த ஹீரோவை விட ரொம்ப பர்ஃபெக்ட் மேனாக இருந்து அவனை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னாக்கா ஹீரோ அதை விட இன்னும் ஒரு படி மேலே இருக்கணும். ஸோ அதுதான் டெக்னிக். அதனால தான் அவர் சாட்டனை குறைச்சே சொல்ல மாட்டார் எந்த இடத்துலையுமே. இதுதான் அவருடைய தன்மை. ஸோ ஹியூமன் நேச்சர் அந்த கேரக்டரில் வச்சு பார்த்திங்கன்னா இது இருக்கும். இதை போல்டாக தன்னுடைய கவிதையில் வைக்கிறார். இது இப்படி பார்த்திங்கன்னா நம்முடைய டான்டேயினுடைய டிவைன் காமெடி, மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட் ரெண்டுமே டைரக்டாக மாரலை போதிக்கவே செய்யாது. ஒரு உயர்ந்த இலக்கியத்தினுடைய லட்சணம் என்னன்னா, இட் ஒன்ட் டீச் எ மாரல் டைரக்ட்லி, நேரடியாக இனிமேல் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், அப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படி நடந்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வீணாக போயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது.
அதில் இருந்து நீங்கள் தான் இன்டர்பிரட் பண்ணணும். அதை ரீடர்ஸ் இருக்காங்கல்ல, ரீடர்ஸ் அவங்க தான் அந்த மாரல், அதுக்குள்ளே என்ன மாரல் டீச் பண்ணப்பட்டிருக்கு, டீச் டைரெக்டாக இருக்காது, ஆனால் அதில் என்ன மாரல் ஹிட்டனாக இருக்குங்கிறத அது ரீட் பண்ணும்போது அது உங்களை அறியாமையே உங்கள் உள்ளத்துக்குள்ளே போகும். அதான் ஒரு நீங்கள் இலக்கியம் படிக்கிறதுனுடைய சிறப்பு என்னென்னா, அது ஒரு மாரல்லாம் டீச் பண்ணாது, ஆஸ் ஃபிலாசபி மாதிரி டீச் பண்ணாது. அது நீங்கள் படிக்க 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 அது உங்களை அறியாமையே அதனுடைய மொராலிட்டி உங்கள் உள்ளத்துக்குள்ளே போயிடும். அதனால தான் ரொம்ப இலக்கியம் படித்தவங்க ரொம்ப நல்லவனா அவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் அங்கே காரணம். அதனால தான் டிவைன் காமெடி, பேரடைஸ் லாஸ்ட்டு இது ரெண்டுமே டைரெக்டாக மாரலை எங்கேயுமே சொல்லாது. ஆனால் ரெண்டுமே த பேஷன் ஆஃப் லவ் அதை எம்ஃபசிஸ் பண்ணும். பேஷன் ஆஃப் லவ்ங்கிறத ரெண்டும் எம்ஃபசைஸ் பண்ணும். அந்த பேஷன் ஆஃப் லவ் மூலமாக ஒரு மாரல் லெசனை ரெண்டும் டீச் பண்ணுது. ஸோ பேஷன் ஆஃப் லவ் தான் இங்கே அன்பினுடைய மகத்துவத்தை தான் ரெண்டும் சொல்லும். ஆனால் அந்த அன்பின் மகத்துவத்தை வைத்து கொண்டு மனிதர்கள் மிகச்சிறந்த பாடத்தை அதிலிருந்து கற்றுக்கணும். அப்படி வரும். அடுத்தது எப்பிக் பாயிண்ட்ஸ். ஹோமர் தான் த ஃபஸ்ட்டு எப்பிக் பாயிண்ட். அடுத்தது டான்டே, ஒரு செகண்ட் எப்பிக் பாயிண்ட். டான்டே ஒரு மிகச்சிறந்த எப்பிக் பாயிண்ட். அதுக்கப்புறம் யாரும் ஒரு சிறந்த எப்பிக் பாயிண்ட் இல்லை. வெர்ஜிலுக்கு அது இருந்துச்சு. வெர்ஜில் had affected the fame of an imitator. அதுதான் அவர்கிட்ட உள்ள வீக்னஸாக போச்சு. அப்படி இல்லைன்னா வெர்ஜிலையும் நம்ம ஒரு எப்பிக் பாயிண்ட்னு சொல்லலாம். பட் வெர்ஜில் had affected the fame of an imitator. அதனால் அவர் இல்லை. அதே மாதிரி அப்போலோனியஸ் ரோடியஸ், குவிண்டஸ் கேலபர், நன்னஸ், லூக்கன், ஸ்டாட்டியஸ், கிளாடியன் அவங்க எப்பிக் ட்ரூத்தினுடைய ஒரு சிங்கிள் கண்டிஷனை கூட ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் விட்டுறலாம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயந்தான். ஹோமர் ஃபஸ்ட்டு எப்பிக் பாயிண்ட்டு, டான்டே செகண்ட் எப்பிக் பாயிண்ட்டு, வெர்ஜிலுக்கு அந்த தன்மை இருந்துச்சு ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. அதனால மில்டன் வாஸ் த தேர்ட் எப்பிக் பாயிண்ட். இதுதான் இந்த ஸ்டான்ஸாவில் இந்த பேராகிராஃபில் அவர் சொல்கிற விஷயம். ஹோமர் ஃபஸ்ட்டு, டான்டே செகண்டு, வெர்ஜிலுக்கு இருந்துச்சு ஆனால் அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார். மில்டன் வாஸ் த தேர்ட் கிரேட் எப்பிக் பாயிண்ட். இந்த வீடியோவினுடைய கடைசி பேராகிராஃப் பேரா 19 ரிலீஜியஸ் ரீஃபார்மர்ஸ். டான்டே, மில்டன் இந்த 2 பேரும் ancient religion of the ancient world, பழைய உலகத்தின் பழைய மதங்களை 2 பேருமே டீப்பாக பெனிட்ரேட் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய போயட்ரியில், டான்டேயினுடைய டிவைன் காமெடியிலையும் சரி, மில்டனுடைய பேரடைஸ் லாஸ்ட்லேயும் சரி, அந்த ஆன்ஷியன் ரிலீஜியன், ஆன்ஷியன் சிவிலைசேஷன் 2 பேருடைய போயட்ரிலையும் ஆழமாக இருக்குது. மில்டன் பேரடைஸ் லாஸ்ட் எப்போ? த கிரியேஷன் ஆஃப் வேர்ல்டு இல்லையா? அது இயேசு கிறிஸ்து முதல்ல மனிதனுடைய தோற்றுவாய் காலத்தில் பேசுது. அப்படின்னா அது எந்த காலம்? ஆன்ஷியன் ரிலீஜியன், ஆன்ஷியன் சிவிலைசேஷன், இதை பற்றி தான் பேசுது. அதனால் இந்த 2 பேருடைய கவிதையிலையும் ஆன்ஷியன் ரிலீஜியனை பற்றியும் ஆன்ஷியன் சிவிலைசேஷன் ஆஃப் த வேர்ல்டை பற்றியும் சிறப்பாக சொல்கிறாங்க. இதில் டான்டே தான் முன்னாடி, அதுக்கப்புறம் தான் மில்டன் வர்றாரு. டான்டே ப்ரிசீடட் த ரிஃபர்மேஷன். ரெஃபர்மேஷனுக்கு முன்னாடி டான்டே, ஆனால் ரெஃபர்மேஷனுக்கு பின்னாடி மில்டன். ஸோ டான்டே ப்ரிசீடட் த ரெஃபர்மேஷன், மில்டன் ஃபாலோட் த ரெஃபர்மேஷன். ரெஃபர்மேஷன் நம்ம சோஷியலிஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டில் படிக்கிறோம் இல்லையா? இங்கிலாந்தின் மத சீர்திருத்தம். அந்த மத சீர்திருத்தத்திற்கு முன்னாடி டான்டே, அதற்கு பின்னாடி மில்டன். ஆனாலும் மில்டன், அப்போ டான்டே தான் முதல்ல ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ் ரிஃபார்மர் டான்டே. ஏன்னா ரெஃபர்மேஷனுக்கு முன்னாடி அவன் தான் ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ் ரெஃபார்மர், அதுக்கப்புறம் தான் எல்லாம் வர்றாங்க. ஆனால் லூத்தர் டான்டேயை சர்பாஸ் பண்ணார்னாலும் அவர்கிட்ட ஒரு டான்டேயினுடைய ஒரு இது இல்லை, சாஃப்ட்னஸ் இல்லை. லூத்தர் சர்பாஸ்டு டான்டே, ஆனால் லூத்தர்னுடையது ரொம்ப ரூடாகவும் அக்ரிமோனி, கசப்பு வாய்ந்ததாகவும் இருக்குது.
அதனால் லூத்தர் ஒஸ்தியாக எடுத்துக்க முடியாது. அப்போ டான்டே தான் ரெஃபர்மேஷனுக்கு முன்னாடி ரிலீஜியஸ் ரெஃபார்மரில் டான்டே தான் ஃபஸ்ட்டு. ஸோ டான்டே தான் ஃபஸ்ட்டு அவேக்கனர் ஆஃப் தி என்ட்ரன்ஸ்டு யூரோப். அந்த ஐரோப்பா கண்டத்தின் முதலில் மத விழிப்புணர்வை தோற்றுவித்தது டான்டே தான். அவர் ஏற்படுத்தின ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் ஒரு அழகான மியூசிக்கை உள்ளே சேர்த்து அழகாக டிவைன் காமெடியை அவர் உருவாக்குறார். அந்த டிவைன் காமெடியில் தான் இந்த கிரேட் ஸ்பிரிட்ஸ், இந்த ரெஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய, இந்த ரெஃபர்மேஷன் என்பது த ஈவில்னஸ் ஆஃப் ரிலீஜியன், அந்த ஈவில்னஸ் ஆஃப் ரிலீஜியனை கண்டம் பண்ணி அதில் ட்ரூத் ஆஃப் ரிலீஜியன், அந்த ரிலீஜியனில் உண்மைத்தன்மை மேலோங்கணுங்கிறதுக்காக உண்டானது. அதான் ரெஃபர்மேஷன். ரெஃபர்மேஷனுங்கிறது மதத்தினுடைய இழிவுகளெல்லாம் போக்கி மதத்தை உன்னதமான நிலைக்கு கொண்டு போகிறதான அந்த தன்மை பூரா டான்டேயினுடைய டிவைன் காமெடியில் அழகான கவிதையில் அழகான மியூசிக்கில் அவர் சொல்கிறார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஸ்பார்க், அப்படியே ஒரு நெருப்பு பொறி மாதிரி, அது ஒரு ஆட்டம் பாம் வெடிக்கிற மாதிரி மனிதனுடைய சிந்தனைகளை எப்பொழுதும் தூண்டுகின்றவைகள் டான்டேயினுடைய ஒவ்வொரு வார்த்தை. அது நாட் ஓன்லி டான்டே, எந்த கிரேட் போயம், ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட் போயம் என்பது ஒரு நீரூற்று போன்றது. அது எப்பொழுதுமே வாட்டர்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் டிலைட், விஸ்டம், டிலைட், மகிழ்ச்சி அண்ட் நுண்ணறிவு என்கின்ற நீர் பொங்கி வழிகின்ற ஒரு நீரூற்றை போன்றது ஒரு மிகப்பெரிய போயம். அந்த போயத்தை கிரியேட் பண்ணினவர் ரெஃபர்மேஷனுக்கு முன்னாடி டான்டே, ரெஃபர்மேஷனுக்கு பின்னாடி மில்டன். ஆனால் ரெஃபர்மேஷனுக்கு பின்னாடி தானே, ஆனால் அதை விட அப்போ முன்னாடி தானே ஒஸ்தி. அதனால தான் இந்த பேராவில் பூரா பார்த்தீங்கன்னா டான்டே தான் ரொம்ப பொருள்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸோ இதுதான் டான்டே ஏன் சிறந்தவர் அப்படிங்கிறதுக்கு இதில் சொல்லுகிறார். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரியினுடைய செகண்ட் பார்ட்டு. பேரா 29 முடியுது. அடுத்தது பேராகிராஃப் 30 48 வரைக்கும் தேர்ட் வீடியோ நம்ம போடுறோம். தேங்க்யூ.